பிபி எவ்வளோ? 70 மேம். ஓகே. ப்ரெஷர் செக் பண்ணிடுங்க. அப்படியே இசிஜி எடுத்துருங்க. ஓகே. டாக்டர் சொல்லுங்க. ராஜ் இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப லோவா இருக்கு. அதனால தான் அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கமாய் விழுந்துட்டாங்க. லோ பிபில மயங்கி விழுறது ஒரு நேரம் போல ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் அதுவே பெரிய ரிஸ்க் ஆயிடும். அகைன் இது ரிப்பீட் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. சரி டாக்டர். மற்றபடி அவங்களுக்கு வேற எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா மாதிரி தெரியல. இல்ல அவங்களுக்கு மனசளவுல வேற ஏதோ கவலை இருக்கோ என்னமோ. 50+ ஆயாச்சு. இனிமே தான் அவங்க ஹெல்த் பத்தி இன்னும் அதிகமா கேர் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர். தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டயே விடாதீங்க. ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாலே அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸே வராது. நீங்க தான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். மத்தபடி அவங்களுக்கு வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தாலே she will be all right. டாக்டர் இப்ப போய் நான் அவங்கள பார்க்கலாமா? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, தாராளமா போய் பாருங்க. இன்னைக்கே கூட அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம், நோ ப்ராப்ளம். முக்கியமா கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. Calling is not answering. The person you're calling is not answering. Please try later. வானதி. அப்பா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இன்னும் சாப்பிட கூட வராம இருக்க? யாரு போன்ல? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் தான் அத்தை கிட்ட பேசலாமேன்னு போன் பண்ணிட்டு இருந்தேன். பேசிட்டியா? இல்லப்பா, நான் போன் பண்ணேன், ஆனா அவங்க எடுக்கல. ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாங்களோ என்னமோ. அவங்களே பார்த்துட்டு கூப்பிடுவாங்கம்மா. நீ முதல்ல வந்து சாப்பிடு வா. இல்லப்பா, என்ன வேலையா இருந்தாலும் நான் போன் பண்ணி அம்மா எடுக்காம இருந்தது கிடையாது. ஒருவேளை பேச முடியாத சூழ்நிலையில இருந்தா கூட நான் அப்புறமா பேசுறேன்னு போன் எடுத்து சொல்லவாவது செய்வாங்கப்பா. இப்போ அதையும் சொல்லாம இருக்கிறது தான் மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. சரி, அம்மா தான் போன் எடுக்கலன்னு அப்பாக்கு போட்டா அப்பாவும் போன் எடுக்கல. இன்னைக்கு தானே அவங்க சென்னைக்கு கிளம்புறதா சொன்னாங்கல்ல. ஊருக்கு கிளம்புற அவசரத்துல நீ போன் பண்ணதை கவனிக்கலையோ என்னவோ. அதுக்காக வீட்ல யாருமேவா போன் எடுத்து பார்க்காம இருப்பாங்க? நானும் அம்மாவும் பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தினமும் 4-5 தடவையாவது எனக்கு போன் பண்ணி பேசிடுவாங்கப்பா. அவங்களால என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாம இருக்க முடியாது. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, நேத்து ராத்திரில இருந்து அவங்களும் எனக்கு போன் பண்ணல. நான் கூப்பிட்டோம் அவங்க எடுக்கவே இல்லப்பா. காலையில இருந்து இதை நினைச்சே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு வருத்தப்பட்டா எப்படிமா? சூழ்நிலை என்னவோ அது அவங்களுக்கு தானே தெரியும். கண்டிப்பா உங்க அத்தை உங்ககிட்ட பேசுவாங்கம்மா. உங்ககிட்ட சொல்லாம இங்க இருந்து போக மாட்டாங்க, போதுமா? அவங்க எடுக்கலைன்னு தெரிஞ்சும் மறுபடியும் நீ அவங்களை கூப்பிட்டு இருந்தா அதை அவங்க தொந்தரவா நினைக்க மாட்டாங்களா? நீ முதல்ல வந்து சாப்பிடுமா. அதுக்குள்ள உங்க அத்தை கண்டிப்பா போன் பண்ணுவாங்க. வா வா.
ஃபோன் பண்ணி அந்த மெட்ராஸ்காரி எடுக்கலையா? அதுக்கு இவ்ளோ புலம்புற? இவ்ளோ அக்கப்போரடி அதுக்கு? இத்தனை வருஷமா கூடவே வச்சு பாத்துக்கிட்டேன். உன் மேல கூட வானத்திக்கு இவ்ளோ பாசம் இருக்குமான்னு தெரியலமா. ஆனா ஒரு நாள் எங்க அத்தை பேசலன்னதும் அவ எந்த அளவுக்கு பதறி போறான்னு பாத்தியா? அவங்கள அம்மா அம்மான்னு ஏதோ வாய் வார்த்தைக்காக கூப்பிடுறான்னு பார்த்தா அவங்கள நிஜமாவே அம்மா மாதிரி நினைச்சுதானே பாசத்தை பொழியறாவ. இந்த பாசம் பாயாசம் இதெல்லாம் எது வரைக்கும் பாயுதுன்னு நானும் பாக்குறேன். அந்த மெட்ராஸ்காரி போன் எடுக்கலன்னு தானே இவ இவ்ளோ புலம்புறா? ஆர்த்தி, கல்யாணம் மட்டும் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் முகத்தை கூட பாத்துக்க விடாம பண்றனா இல்லையா பாரு. அந்த நாள் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்லை. வா. ஆமா போலாம். ஆமாங்க. ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க. என்னடி வாங்க எல்லாரும் போலாம். போனாங்க, இப்ப மறுபடியும் வராங்க. நான் என்ன மனநிலையில உன் முன்னாடி கையேந்தி நிக்கிறேன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. என்னதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீ சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மறுக்குது. வானதி மட்டும் எனக்கு மருமகளா ஆகலைன்னா என் பிள்ளைக்கு நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன். அவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டா கூட பரவாயில்ல. ஆனா என்னால வானதியோட இடத்துக்கு இன்னொரு பொண்ண நினைச்சு கூட பார்க்க முடியாத. வேற ஒரு பொண்ண கார்த்திக்கு கல்யாணம் பண்ணா அது நான் மனசறிஞ்சு செஞ்ச பெரிய பாவமாயிடும். வானதிக்கு அப்படி ஒரு துரோகத்தை செய்ய என்னைக்குமே என் மனசு இடம் கொடுக்காத. என்னால அவளை என் மருமகளாக்கிக்க முடியலனாலும் முகம் மாதிரி நான் வளர்த்துட்டு போறேன். ஆனா கண்டிப்பா என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஒரு பாவம் அறியாத அந்த வானத்துக்கு இப்படி ஒரு தண்டனையா? அவளுக்கு இப்படி ஒரு மாங்கல்ய தோஷம் ஏற்படுற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? மன்னிக்கிறது தான் தெய்வ குணம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த சின்ன பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீதான் மன்னிச்சு அருள் புரியணும். நிறைஞ்ச மனசோட அவளை ஆசீர்வாதம் பண்ணி என் பையனோட நீ அவளை சேர்த்து வைக்கணும். உன் உத்தரவு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். எல்லாருடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற என் குலசாமி நீ. எல்லாத்தையும் மன்னிச்சு நாங்க நினைக்கிறத நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். இதை நிறைவேற்றி வைப்பேன்னு நான் நம்புறேன். சாமி, நீங்க உத்தரவு வாங்கி கொடுங்க. நீ பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுக்கு மாங்கல்ய தோசை இருக்குது. அந்த தோசத்தோட உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா உன் குடும்பம் என்ன ஆகும்? அவளை நீ மருமகளா ஆக்குனா உன் மகனுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆகாது. அதனாலதான் உன்னை நான் எச்சரிக்கிறேன். இன்னுமா புரியல உனக்கு? இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வானத்தி என்னால விட்டு கொடுக்க முடியாது. என் மகனும் மருமகளும் காலத்துக்கும் நீண்ட ஆயுளோடையும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். நீ பரிகாரம் செய்ய போறியா? அந்த பொண்ணுக்காக பரிகாரம் செஞ்சா அவ தலைவிதி மாறிடுமா என்ன? அவ பாவத்தை ஏத்துக்க நீ யாரு? அப்ப இதுக்கு வேற என்னதான் வழின்னு சொல்லுங்க சாமி. ஒருவேளை என் மருமகளே உன் சன்னதிக்கு வந்து
ஏதாச்சும் பிராஜிதம் செய்யணும்னா கூட நான் செய்ய சொல்றேன். அவ செய்வாளா? அவ்வளவு சுலபமா அவளால அதை செஞ்சிட முடியுமா? இந்த கருப்பன் கேக்குறதெல்லாம் அவ கொடுத்துருவாளா என்ன? நாங்க நினைச்சது நடக்கணும்னா நீ சொல்றத நாங்க செஞ்சுதானே ஆகணும். உன்கிட்ட இருந்து உத்தரவு வாங்க அவ என்ன செய்யணும்னு சொல்லு. பொழுது விடிஞ்சதும் வீடு வீடா போய் கறந்த பாலை யாசகம் வாங்கி குடம் நிரம்ப கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணணும். பண்ணுவாளா? சொல்லு. நான் இருக்க இடத்துல ஒளி ஏத்தணும். ஒரு ராத்திரி முழுக்க அணையாத விளக்கு என்ன சுத்தி ஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். 1008 விளக்கு ஏத்தி அதுல ஒண்ணு கூட விடிகிற வரைக்கும் அணையாம பாத்துக்கணும். பாத்துக்குவாளா அவ? சொல்லு. அந்த ஜோதிய சாட்சியா வச்சு இந்த மண்ணுல விளைஞ்ச நெல்லை எடுத்து பொங்க வச்சு எனக்கு படையல் போடணும். அதுவும் சூரியன் உதிக்கிற கிழக்கு திசையிலேயே அந்த பொங்கல் பொங்கணும். அப்பதான் நான் அதை ஏத்துக்குவேன். பொங்குமா? சொல்லு. அந்த சூரியனை சாட்சியா வச்சு இந்த மண்ணுல விளைஞ்ச நெல் எடுத்து பொங்கல் வச்சு எனக்கு படையல் போடணும். அந்த சூரியன் உதிக்கிற கிழக்கு திசையிலேயே அந்த பொங்கல் பொங்கணும். அப்பதான் அதை நான் ஏத்துக்குவேன். பொங்குமா? சொல்லு. நீங்க தான் சாமி அதை முடிச்சு வைக்கணும். மத்தபடி பயபக்தியோட அவ எல்லா விஷயத்தையும் செய்வா. இந்த எல்லா விஷயங்களையும் தடங்கள் இல்லாம முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ பாவம் கழிய ஆத்துல முங்கி எழும்பணும். அப்படி எல்லாம் அவ செஞ்சாதான் அவ தோஷம் விலகும். அதுக்கப்புறம் அவ பாவமெல்லாம் நீங்கி குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமியா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாதான் அவ அபிஷேகத்துக்காக ஊத்துற பாலுல என் மனசு குளிர்ந்த மாதிரி உங்க மனசு குளிரும். அவ ஏத்துற விளக்குல உள்ள ஜோதி மாதிரி உன் வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைச்சு நிற்கும். அவ வைக்கிற பொங்கல் பொங்குற மாதிரி உன் குடும்பத்திலையும் சந்தோஷம் பொங்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்படி ஒரு நல்ல வாக்க கேக்குறதுக்கு தான் திரும்பவும் உன் சன்னதிக்கு வந்தோம். உன்னை நம்பி வந்த எங்களை நீ ஏமாத்தல. கருப்பா, நீதான் துணையா இருக்கணும்பா. அம்மா, சாமி உத்தரவை நாங்களும் கேட்டோமா. நாங்க உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். போய் உங்க மருமகளை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. சாமி உத்தரவுப்படி எல்லா பரிகாரத்தையும் அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கோம்மா. எல்லாம் நல்லா நடந்துரும்னு நீ நம்புறது சரிதாயி. ஆனா சாமி சொன்னதையெல்லாம் உன் மருமக சரியா பண்ணிடுவாளா? பண்ணிடுவா சாமி. பண்ணிடுவான்னு நீ சொல்றமா, ஆனா அவ அதுக்கு சம்மதிக்கணுமே. எப்படிதான் உன் கஷ்டத்தை புரிய வச்சு அந்த பொண்ணுகிட்ட நீ சம்மதம் வாங்க போறியோ தெரியல. அந்த கருப்பரோட அருளால எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. நல்லபடியா வேண்டிக்க தாயி. அந்த கருப்பன் உனக்கு துணை இருப்பான். ராஜேஸ்வரி, சாமியே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சா? அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கு பாரு. குலதெய்வம் சொன்னதை கேட்டு ஒன்னும் புரியாம நேரா இங்க வந்துட்டேன் சம்பந்தி. என்னங்க சம்பந்தி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. வானதி கல்யாணத்தை பத்தி நாங்க 1008 கனவுல இருக்கோம். வானதிக்கு மாங்கல்ய பாக்கி இல்லைன்னு சாமி சொன்னத என்னால ஜீரணிக்கவே முடியல சம்பந்தி. பிறந்ததுல இருந்து எந்த சந்தோஷத்தை பார்க்காத என் மகளுக்கு தான் மனசுக்கு பிடிச்சவரை கட்டிக்கிறது கூடவா கொடுத்து வைக்கல. எப்படி கொடுத்து வைக்கும்? ஏன் வயிற்றுச்சல வாங்கி கொட்டிக்கிட்டா அப்புறம் எங்க இருந்து அவ நினைச்ச காரியம் விளங்குறது? எப்படியும் இதோட இந்த கல்யாண பேச்சு நாசமா போகட்டும்.
கல்யாணம் நெருங்குற நேரத்துல இப்படி ஒரு குழப்பம் வரும்னு நாங்க யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அப்பா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். ஆரம்பத்துல இந்த விஷயத்த உங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் தான் நாங்க நினைச்சோம். ஆனா இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு தான் கோயில்ல இருந்து நேரா இங்க வந்திருக்கோம். கார்த்திகா இல்ல வானதியான 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட தான் உறவை தக்க வச்சுக்க முடியும்னு சாமி உத்தரவு கொடுத்திருக்க. ஆனா என்னால என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதே நேரம் வானதியையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. சமந்தியம்மா, நீங்க சொல்றதுல எங்களுக்கு புரியுது. நீங்க வானதிய உங்க மருமகளவா நினைக்கிறீங்க? உங்க மக மாதிரி தானே பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுமே. நீங்க பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அவ மேல எவ்வளவு பிரியமா இருக்கீங்கன்னு. என்ன சொல்றது சம்மந்தியம்மா, யாரு கண்ணு பட்டுச்சோ. இன்னைக்கு கடவுளே இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது நாம என்ன செய்ய முடியும்? கார்த்திக்கும் வானதிக்கும் மனப்பொருத்தம் இருந்தனால நாம பெருசா ஜாதக பொருத்தத்தை எதுவும் பார்க்கல. நல்லா இருந்துச்சு மான பொருத்தம். நல்ல நேரம் கல்யாணத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு இப்பவாது நமக்கு தெரிய வந்தது. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க கூடாதது நடந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க தான் எங்க முடிவை தெளிவா சொல்லிட்டோமே. இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? வானதி, இங்க வா. என்ன நடந்தாலும் வானதி எங்களுக்கு மருமகளா வரணும்னு நினைக்க போய் தான் மனசு கேட்காம மறுபடியும் குலசாமி கிட்ட போய் இதுக்கு பரிகாரத்தை கேட்டுட்டு வந்திருக்கோம். நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா வானதிக்கு இருக்கிற தோஷத்தை வானதி தான் பரிகாரத்தை செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சாமி சொல்லிடுச்சு. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய பாரத்தை இவ தலையில நான் இறக்கி வைக்கிறது தப்புதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு வானதி இத செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக இவளை நான் கட்டாயப்படுத்தல. இந்த விஷயத்துல இவளுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதுபடியே இவ முடிவெடுக்கட்டும். இதுல வானத்தியோட முடிவுதான் என்னோட முடிவா. சமந்தி, இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? பரிகாரத்தை செஞ்சு முடி, கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்றதெல்லாம் சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த பரிகாரம் நம்ம சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும் இல்லையா? இது குருவி தலையில பனங்காய் வைக்கிற மாதிரி. கேக்குறதுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும்னு நம்பிக்கையெல்லாம் நம்ம மனசுல இருக்கலாம். அது வானத்தியோட சக்திக்கு உட்பட்டதாவும் இருக்கணும்ல. அத பத்தி எல்லாம் யோசி. இப்ப சாமி சொன்னபடி எல்லாத்தையும் செய்ய முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ண வேண்டிய நீ கிடையாது வானதி. ஏங்க நீங்க என்னங்க நீங்க? நான் வானத்து மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். சம்பந்தி அம்மா சொல்ற பரிகாரம் கோயில்ல அடி பிரதட்சணை பண்ணணும் இல்ல அங்க பிரதட்சணை பண்ணணும்னு இந்த மாதிரி ஏதாவது சொன்னா அவ செஞ்சிடலாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே மலைப்பா இருக்கே. வீடு வீடா போய் பால் வாங்கணுங்கிறாங்க, அந்த பாலை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கிறாங்க, அது இல்லாம 308 விளக்கேத்தணுங்கிறாங்க, அது நைட்டு பூரா உட்காந்து அணையாம பாத்துக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? சின்ன பொண்ணு அவளால எப்படிங்க இதெல்லாம் செய்ய முடியும்? பாருங்க, அவளே எப்படி தகச்சு போய் பயந்து போய் நிக்கிறான்னு. என்னால முடியுமா? என்ன அவங்க மருமகளா ஆக்கிறதுக்காக அம்மா இவ்ளோ தூரம் போராடுறப்போ அவங்களுக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படிமா?
இதுவே இன்னொருத்தவங்களா இருந்தா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கெட்ட பொண்ணு எங்க குடும்பத்துக்கு வேண்டான்னு இந்நேரம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா என்ன ஆனாலும் நான் தான் அவங்க மருமகளா வரணும்னு அம்மா இவ்ளோ பாசமா பிடிவாதமா இருக்கும்போது அதுக்காகவாவது நான் இதெல்லாம் செஞ்சுதானம்மா ஆகணும். இதுக்காகவும் என் மேல இவ்ளோ அன்பு காட்டுற ஒரு குடும்பத்தை நான் இழக்க விரும்பல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சாமி சொன்னபடி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். எதுக்காகவும் இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. கண்டிப்பா நான் அந்த பரிகாரத்தை செய்யறேன். அவ்வளோ சாதாரணமா அந்த சாமி நம்ம 2 பேரையும் பிரிச்சிடாதுமா. அப்படி நடக்கவும் நான் விடமாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. என்னோட தோஷம்லாம் நிவர்த்தியாகி நீங்க முடிவு பண்ண எங்களோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த கல்யாணத்தை நடத்த நான் என்ன செய்யணுமோ அத கண்டிப்பா செய்யறேம்மா. ரெண்டு பேரும் மாறி மாறி ஆனந்த கண்ணீரை வடிக்கிறீங்க. நடத்துங்க. இந்த பரிகாரம் எல்லாம் முடிகிறதுக்குள்ள உங்களை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறேன். சில பேருடைய பரிகாரம் பாதியிலேயே தடப்பட்டு போயிருக்கு. அந்த கடவுள் உனக்கு உறுதுணையா இருப்பாருமா. நீ பயப்படாம செய்யுமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காப்பு கட்டினதுல இருந்து பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அன்னம் தண்ணி புழங்க கூடாது. மனசுல சாமியை பத்தின நினைப்பை தவிர வேற எந்த எண்ண ஓட்டமும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த பரிகாரம் முடிகிற வரைக்கும் தெய்வத்தை தவிர வேற யாரையும் தலை நிமிர்ந்து முகத்துக்கு நேரா பார்க்க கூடாது. இந்த கட்டுப்பாடுகள்ல கடைசி வரைக்கும் நீ உறுதியா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சாமி. சங்கிலி, கையை நீட்டுமா. கருப்பா, நீதான் துணையா இருக்கணும். இந்த தாய் அம்மனையும் கருப்பனையும் வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் எடுத்து பூசி விட்டாய். சம்பந்தி, சொல்லுங்க சம்பந்தி. பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வரணும்னு மனசார வேண்டி நீங்களே உங்க கையால மஞ்சளை பூசி விடுங்க. இந்த தாய் மாலையையும் போட்டு விட்டுரு. வாங்க சம்பந்தி. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் சாமி அபிஷேகத்துக்கு உண்டான காணிக்க பாலை காணிக்கையா வாங்கிட்டு வரணும். இதுதான் உனக்கான முதல் பரிகாரம். இந்த தாய் இந்த அம்பாளை வேண்டிக்கிட்டு முதல்ல சுத்தி வாம்மா. கூடவே அந்த கருப்பனையும் மனசுல வேண்டிக்கிட்டு ஊரை சுத்தி வாம்மா. பொறுங்கம்மா, பொறுங்க. பரிகாரம் பண்ற பொண்ணு தனியா தான் போகணும். வேற யாரும் துணைக்கு போக கூடாது. சுத்தி வாம்மா.
என்னத்த கோயிலுக்கு போயிட்டீங்களா? ஆ நாங்கெல்லாம் இங்க வந்துட்டோம் மருது. இந்த வானத்தை நல்லபடியா பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறதுல அவளை விட இந்த ஊர்க்காரங்களும் சம்மந்தி வீட்டுக்காரங்களும் அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். அத்த அதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. அப்படி இல்ல மருது, அது எப்படி அப்படியே விட்டுற முடியும்? இந்த ஊரே வானத்துக்காக அவ பின்னாடி நிக்கும் போது அத்தனை பேரோட கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு இந்த பரிகாரத்தை கெடுக்கணுங்கிறது எவ்வளவு சவாலான விஷயம் தெரியுமா? அத்த எப்பவும் நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்ல, யார் இருக்காங்கங்கிறது தான் முக்கியம். நான் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தரேன். இந்த மெட்ரஸ்கார் இருக்காளே அவ வேற எப்படியாவது வானத்தை இந்த பரிகாரத்தெல்லாம் செய்ய வச்சிடணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறா மருது. அத மட்டும் நம்ம நடக்க விட்டுறவே கூடாது மருது. மருது, இந்த விஷயத்துல நம்ம தோக்கடிக்க போறது வானத்தையே இல்ல, அந்த ராஜேஸ்வரிய. இந்த பரிகாரத்தெல்லாம் செய்ய விடாம கெடுத்து கல்யாணத்தை நடக்க விடாம எப்படியாவது அந்த மெட்ராஸ்காரிய தலைக்குனிய வைக்கணும் மருது. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா அத்த? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வானதி செய்ய போற இந்த 3 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்ம கெடுத்துட்டாலே போதும் மருது. அதுக்கப்புறம் சாமியே இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுக்காது. இதுக்காக நம்ம ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க கூடாது. வானதி செய்ய போற முதல் பரிகாரத்திலேயே நம்ம மொத்த கதையும் முடிக்கிறோம். அப்பதான் அடுத்தடுத்து பரிகாரம் செய்யறேங்கிற பேர்ல நம்ம பிள்ளை கஷ்டப்படாம இருக்கும். வானதி கோயில்ல இருந்து கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டா. முதல் பரிகாரம் வீடு வீடா போய் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கணும்ல, அதனால பால் வாங்குறதுக்கு அம்மா கிளம்பி போயிட்டாங்க மருது. ஆனா அதை செய்ய விடக்கூடாது மருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க உடனே ஆர்த்தியை கிளம்பி மேல தெருவுல 6ஆம் நம்பர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏ எதுக்கு மருது? நான் தான் சொல்றேன்ல, போக சொல்லுங்க. என்ன மருது, நான் வானத்தை பால் வாங்க கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதேதான் செஞ்சு கெடுப்பன்னு பார்த்தா நீ ஆர்த்தியை பத்தி பேசிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் புரியலையே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குத. நான் சொன்ன மாதிரி மேல தெரு 6ஆம் நம்பர் வீட்டுக்கு ஆர்த்திய உடனே போக சொல்லுங்க. அப்படி போனா? அவ போனா மட்டும் போதும், மத்தபடி நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். சீக்கிரம் அனுப்பி வைங்க. சரி மருது, நீ சொல்ற, நான் அனுப்பி வைக்கிறேன். வச்சிட்டு இவன் எதுக்கு ஆர்த்திய 6ஆம் நம்பர் வீட்டுக்கு அனுப்ப சொல்றா? ஏதோ நடந்தா சரி. எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கமா? நாம போட்ட பிளான் எதுவும் சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க? உஷாரா நான் வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன என்ன செஞ்சிருக்க மருது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மள மீறி இங்க எதுவும் நடக்காது. சரி மருது, சரி. ராஜேஸ்வரி அம்மா, சாமிக்கு ஊத்த வேண்டிய பால் எப்படி தரையில ஊத்துதுன்னு பக்கத்திலேயே இருந்து கண் குளிர பாரு. பொறுமையா வாமா. ஊத்துங்கம்மா, தண்ணி ஊத்துங்க. இந்த பானையில பால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி
நீ பண்ற அபிஷேகத்தால சாமி மனசு நிறையட்டும். அம்மனை 3 முறை சுத்தியும் கருப்பனை 1 முறை சுத்தி வந்து இந்த பரிகாரத்தை முடிச்சிக்கம்மா. போ தாயி. தாயே, நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்ட. குடும்ப பால் அபிஷேகம் பண்ணிடுறேன். வானதி, நல்லபடியா உன்னோட முதல் படியை நீ தாண்டிட்ட. சந்தோஷமா இருக்க. இன்னும் 2வது படியையும் நீ சரியா முடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. சொல்லுங்க அத்தை. என்னத்த சொல்றது மருது? ஒரு வழியா இந்த வானத்தி நல்லபடியா பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டா. நானும் கேள்விப்பட்டேன் அத்தை. நம்ம கெட்ட நேரமா இல்ல அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட நல்ல நேரமான்னு தெரியல. நாம போட்ட பிளான்ல டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்னத்த மிஸ் ஆகுது? அவ அந்த சாமிக்கு பாலை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணதும் மெட்ராஸ்காரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அத பாக்க பாக்க வயிற்றுச்சலா இருக்கு மருது. இப்படியே ஜெயிச்சுக்கிட்டு போனா இந்த லட்சணத்துல இன்னைக்கு ராத்திரியே இன்னொரு பரிகாரம் வேற இருக்கு. அது என்ன ஆக போதோ? ஆரம்பத்துல இருந்து அந்த மெட்ராஸ்கார்கிட்ட நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் மருது. இப்படியே போச்சுன்னா அந்த அம்மா அதை நினைச்சதை சாதிச்சு காட்டாம விடாது போல இருக்கு. அவ நினைச்சதெல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பாக்குறதுக்கா நாம இருக்கோம். ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆகி போச்சு. இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் மருது. சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பரிகாரத்தை மட்டும் வானதி நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டான்னா 3/4 கிணறு தாண்டின மாதிரி. அவளை அந்த பரிகாரத்தை செய்ய விட்டுறக்கூடாது மருது. முடியாது. எனக்கு தெரிஞ்சு பொழுது விடியறதுக்குள்ள வானதியால பரிகாரம் செய்யற இடத்துல தாக்கு பிடிக்கவே முடியாது. அத்த, கொஞ்ச நேரத்துக்குள்ள அவளை அங்கிருந்து ஓட விடுறதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். என்ன மருது சொல்ற? ஆமா அத்த, 308 விளக்கு ஏத்தி அதுல ஒண்ணு கூட அணைய விடாம வானதி தனியா இருந்து பாத்துக்கிறனுங்கிறது தானே பரிகாரம். ஆமா. ஆனா அவங்க தனியா இருக்க போறது இல்ல.
அவளோட துணைக்காக அதுக்கு அப்புறம் பரிகாரத்தை பாதியிலே விட்டுட்டு வானதி ஓடி வரத்தான் போறா. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. நீ சொல்றதெல்லாம் நடந்தா அது போதும் மருது. என்னங்க இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராஜி, சும்மாதான். நீ வா, இப்படி வந்து உட்காருவா. ஏங்க அங்க பரிகாரத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா என்ன பக்கத்துல உட்கார வச்சு கதை பேச கூப்பிடுறீங்க. சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படி வார்த்தையா வெளியில சொல்றதுன்னு தெரியல ராஜி. மனசுல 1008 கேள்வியும் குழப்பத்தோட இந்த கோயிலுக்கு நாம வந்திருந்தாலும் இப்ப ஏதோ ஒரு இனம் புரியாத நிம்மதி கிடைச்சிட்டுதா எனக்கு தோணுது. கார்த்திகோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அது சம்பந்தமா எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்டோம். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மள நினைச்சு நாமளே பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா அது என்ன தெரியுமா? வானதி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை மருமகளா நம்ம தேர்ந்தெடுத்தது. இப்படி ஒரு பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வைக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு கூட எனக்கு தெரியல ராஜி. அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு சரியானதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட பாரு, இந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சாதான் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொன்னதுக்கு நீ சொன்னதை கொஞ்சம் கூட அவ மறுக்காம அதை அவ ஒத்துக்கிட்டா. இதுவே வேற பொண்ணா இருந்தா இவ்வளவு தூரம் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருப்பான்னு எனக்கு தெரியல ராஜ். நாம சொன்ன ஒரே வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் அவளை வருத்திக்கிட்டு எல்லா பரிகாரத்தையும் பண்றானா, எந்த அளவுக்கு அவன் நம்ம மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கான்னு யோசிச்சு பாரு ராஜ். இங்க அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறவங்களும் அடுத்தவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களும் ரொம்பவே கம்மி. அப்படி நம்ம வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி ஒரு மருமக கிடைச்சதெல்லாம் கடவுள் கொடுத்த வரராஜ். நீ சொன்ன மாதிரியே அவ தலையில ரொம்ப பெரிய பாரத்தை ஏற்றி வச்சிட்டோம். தன்னுடைய சக்தியை மீறி தன்னை வருத்திக்கிட்டு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளவு சிரமத்தோட அவ பரிகாரம் செய்யறத பார்க்கும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இது எல்லாமே அவன் நல்லதுக்கு தானே நினைச்சு மனசை தேத்திக்கிறேன். வேற என்னமா பண்றது? எப்பவுமே வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் தாங்கிட்டாதான் நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வானதி இப்ப படுற கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் ராஜி. வானதி பெற்றவங்களாம் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப அவங்கள தத்து எடுத்துக்கிட்ட நம்ம சம்பந்தி பத்திரமா தங்கமா அவளை வளர்த்திருக்காரு. வானதி மனசு போலவே எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. வாராஜி போலாம். சம்பந்தி நம்ம பொண்ணை பத்தி எவ்வளவு வசதியா நினைச்சிருக்காரு. இப்படி ஒரு குடும்பத்துல வானதி மருமகளா போறதுக்கான வாய்ப்பை அந்த சாமி தான் நிறைவேற்றி கொடுக்கும். தம்பி, வானதி கத்துற சத்தம் கேட்கல? ஆமாமா கேக்குதுமா. வானதி, டேய் வேகமா வாடா. என்னங்க இங்க இருக்கீங்க? என்னங்க 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 யாராவது வாங்க. வானதி, டேய் வாடா. என்னங்க வானதி வானதி என்னங்க அம்மா காரணம் கேட்டா
ஐயோ, என் பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது. அம்மா நீங்க அழாதீங்க, இருங்க நான் கண்டுபிடிச்சிடுறேன். என்னங்க எங்க இருக்கீங்க? யாருக்காவது நீச்சல் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதம்மா, அந்த ஆளை கூட்டிட்டு வரேம்மா. சீக்கிரம் போங்க, கூட்டிட்டு வாங்க. என்னங்க என்னங்க என்னாச்சுமா? ஆத்துக்குள்ள போன வானத்தை என் பிள்ளையை காணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அழாதீங்கம்மா, நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். அழுவாதீங்க, அங்க பாருங்க, வானதி அவரை காப்பாத்திட்டாங்க. ஏய் வாங்கடா, டேய் இப்படி தூக்கு, தூக்கு மெதுவா, பாத்து மெதுவா தூக்கு, மெதுவா மெதுவா இருக்க விட, மெதுவா. கார்த்திக் என்னங்க? கார்த்திக் என்னங்க? எழுந்திருங்க கார்த்திக், கார்த்திக் கண்ணு முழிச்சு பாரு. அம்மா பாரு கார்த்திக், கண்ணு தர கார்த்திக். என்னங்க என்னங்க என் புள்ள மூச்சு பேச்செல்லாம் கிடக்குறானு. கடவுளே, உன் சன்னதிக்கு வந்து எங்களை எப்படி சோதிக்கிற? கார்த்திக் கார்த்திக் என்ன நீ ஆத்துல பார்த்து இறங்க வேண்டாமா? எந்திரிங்க. உன்னை காணோன்னு ஒரு நிமிஷம் நாங்க பயந்து போயிட்டோம் கார்த்திக். அம்மா நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன், இருந்தாலும் கால தெரியாதனமா ஒரு கொடி சுத்தி உள்ள எழுதிருச்சுமா. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. நல்லபடியா உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தது வானதி தான்ப்பா. நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது வானதி. என்னம்மா நீங்க நன்றி அதை இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? வாழ்க்கை முழுக்க என் கூட சேர்ந்து வாழ போறவருக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட உசுரை கொடுத்தாவது காப்பாத்துவேம்மா. வானத்தை ஆத்துல முங்கி நல்லபடியா திரும்பி வந்ததுல உன்னோட மொத்த தோஷமும் உன்னை விட்டு விலைக்கு போயிடுச்சு வானத்தை. இனிமே நடக்கிறதெல்லாம் நம்ம நினைச்சபடி நல்லதாவே நடக்கும். வாங்க நம்ம சாமியை கும்பிட்டுட்டு மத்த பரிகாரத்தை முடிச்சுக்கலாம். வாங்க வாங்க, பாத்து பாத்து. வானதி குளத்துல இறங்கி நல்லபடியா முங்கி வந்ததுலயே அவளோட மொத்த தோஷமா விலகிடுச்சு. உன் பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தாயி. சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு வானதிக்கு காப்பாத்தரலாம். இன்னைக்கு நடக்க இருந்த கெட்டத அந்த சாமியே வானதி உருவத்துல வந்து காப்பாத்திட்டான். இனிமே எந்த சோதனையும் கிடையாது. ஆமா சாமி, மனசு நிறைய பாரத்தோட இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்போ எல்லா குழப்பமும் நீங்கி நிம்மதியா இங்க இருந்து கிளம்புறேன். பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு தாமா இந்த கோயிலு சாமி எல்லாமே. எப்படியும் வானதியை உனக்கு மருமகளாக்கிக்கணுங்கிற உன்னோட போராட்டமும் பிடிவாதமும் தான் எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக்கி கொடுத்துருக்கு.
எப்போ இந்த கருப்பனோட சன்னதியில நீ குடும்பத்தோட வந்து நின்னியோ அப்பவே உனக்கு இருந்த எல்லா கிட்டதும் விலகிடுச்சு. இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வா தாயி. நல்லது சாமி. என் பையன் கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் தனித்தனியா வந்து இப்ப என்னால அழைக்க முடியல. முறைப்படி உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வரும். நீங்க எல்லாரும் குடும்பமா வந்து என் பையனையும் மருமகளையும் ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமாமா? அதானே, இது எங்க வீட்டு விசேஷமா? நீங்க சொல்லாட்டியும் முத நாளே வந்து உரிமையோட நாங்க செய்வோம்ல. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்பந்தி. கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதனால நீங்களும் நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. சரிங்க சம்பந்தி. மற்ற விஷயங்கள்லாம் நாளைக்கு நேர்ல வந்து பேசிக்குவோம். அங்க எல்லாமே தயாரா இருக்கு. கட்டின புடவையோட உங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வாங்க, அது போதும். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா அண்ணே, நீங்க எதுவும் பேசக்கூடாது. பொண்ணு வீட்டு சார்பா செய்யறதுக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அதையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க குடும்பத்தோட கிளம்பி நாளைக்கு சென்னைக்கு வந்தா மட்டும் போதும். என்ன சம்பந்தி, நான் சொல்றது சரிதானே? சரிங்க சம்பந்தி, எல்லாம் சரிதான். நாங்க சென்னை போய் ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்றோம். நீங்களும் போயிட்டு கால் பண்ணுங்க. சரிம்மா. வரமானதி. சரிங்கம்மா. ஆர்த்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி வந்துருச்சு. வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் இந்த மகாராணி பரிகாரத்தெல்லாம் முடிச்ச அலுப்புல இருப்பா. நீ தைலம் தேய்ச்சி விட்டு கை கால்லாம் அமைக்க விட போறியா? நான் ஏண்டி அதெல்லாம் பண்ணணும்? என்னம்மா நீ? நம்ம தோத்து போய் நிக்கிற இந்த நேரத்துல அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்காம நாம இப்ப வீட்டுக்கு கிளம்புறத போய் நீ ஒரு விஷயமா பேசிட்டு இருக்க. நம்ம இவ்ளோ செஞ்சியும் அந்த வானத்தை ஜெயிச்சிட்டாலே நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்குமா எனக்கு. அசிங்கம் எனக்கு மட்டும் இல்ல. என்னடி பண்றது? அவ நேரமோ என்னமோ அவளை தீர்த்து கட்டுற அளவுக்கு போய் கூட அதுல இருந்து தப்பிச்சிட்டாலே. ஆனா அதுக்காகலாம் நான் விட்டுற போறதில்ல. எப்பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன் ஆர்த்தி. மா, வீட்டுக்கு போனதும் நாளைக்கு வானத்துக்கு சென்னைக்கு கிளம்புறதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி கொடுத்துரு. எப்படியோ அவ நினைச்ச மாதிரி அந்த வீட்டு மருமகளாக போறா. இனி நாம அவ காலடியில தானமா இருக்க போறோம். ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? இல்ல நீ உன் அம்மாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. உங்க அப்பாவும் அந்த மெட்ராஸ்காரியும் இழுத்து இழுப்புக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேங்கிறதுனால அவங்களுக்கு அடிப்பணிச்சு போயிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு ஆர்த்தி, எல்லாரையும் விட எனக்கு என் புள்ளதான் முக்கியம். உனக்கு புரியல ஆர்த்தி? உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா என்ன வேணா பண்ணுவேன், தெரியும்ல? உனக்காக தான் ஆர்த்தி. நீ நல்லா வாழணும், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும் தான் நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாத்தியாடி? குழந்தைல இருந்து தூக்கி வளர்த்த ஒருத்திய கொலை பண்ற அளவுக்கு நான் போயிருக்கேன்னா அப்ப நான் உன் விஷயத்துல எவ்வளவு தீவிரமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. வந்துட்டா பேசுறதுக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? நாம பண்ண தில்லு முள்ள வேலையெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா சின்ன புள்ளன்னு உன்னை கூட மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் வானத்துக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுத்திருக்கேன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா. இருந்தாலும் இவ்வளவு சவாலான விஷயத்த நான் எதுக்காக செய்யறேன்னா அது உனக்காக மட்டும்தான் ஆர்த்தி. உனக்காக மட்டும்தான். உனக்கான வாழ்க்கைய அம்மா கண்டிப்பா அமைச்சு கொடுப்ப ஆர்த்தி. தைரியமா இரு. இந்த விஷயத்துல கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது மட்டும் இல்ல, அந்த மெட்ராஸ்காரிக்கும் எனக்கும் மறைமுகமா போர் நடந்துகிட்டே இருக்கு. அதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். ஐயோ, இன்னும் கல்யாணம் மட்டும் தானே பாக்கி இருக்கு. நிச்சயம் முடிஞ்சு இத்தனை நாள்ல செய்ய முடியாதத இந்த 4-5 நாள்ல சாதிச்சிடலாம் நம்புறியா நீ? ஏண்டி 4 நாள் தான் இருக்குன்னு சொல்ற?
வானத்தி கழுத்துல தாலி ஏற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. உன் தலையெழுத்து மாறுறதுக்கு ஒரே ஒரு நொடி போதும். போதும் ஆர்த்தி, அந்த ஒரு நொடிக்காக தான் நான் காத்திருக்கேன். இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை நம்ம நிறுத்த போறது இல்ல ஆர்த்தி. இந்த கோயில நின்னு சொல்ற ஆர்த்தி, இந்த சாமி இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பா உன்னை அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு மருமகளா கொண்டு போய் சேர்க்கும். நம்பிக்கையோடு அம்மா இருக்கல. வா வா. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. வாங்கோ, நமஸ்காரம்மா. அர்ச்சனை பண்ணணும் சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். இந்தாங்க சாமி. மாப்பிள்ள பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. மாப்பிள்ள பேரு கார்த்திக், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஆர்த்தி துலா ராசி, விசாக நட்சத்திரம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ராசி நட்சத்திரம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதுவும் உங்க பொண்ணு நட்சத்திரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் அமோகமான நேரம் கூடி வந்திருக்கு. நிஜமாவா சாமி? ஆமாமா, நடந்து முடிஞ்ச குரு பயிற்சி உன் நட்சத்திரத்துக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கு. நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா கைகூடி வருமா. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பகவான் உன்ன உச்சத்துல கொண்டு போய் வைக்க போறார். சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ. பூசாரி என்ன சொன்னார்னு கேட்டியா? நீ பெரிய உச்சத்துக்கு போறியா? கோயில்ல வச்சு இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சாமி, நல்லா வேண்டிக்க. நான் நினைக்கிறதா நடக்கும். சரிம்மா, வேண்டிக்க. சங்கராய நமஹ, கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்க சுமங்கலி பவ. காரிய அனுகூல சித்திரஸ்து, லக்ஷ்மி கடாட்ச பல சித்திரஸ்து. க்ஷேமமா இருக்கும். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். அம்மா, சாமி முன்னாடி வச்சு பூசாரி சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கே புதுசா ஒரு நம்பிக்கை பிறந்த மாதிரி இருக்குமா. இந்த நம்பிக்கை தான் ஆர்த்தி உனக்கு இப்ப வேணும். ஒரு விஷயம் நமக்கு வேணும், கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சே தீரும்னு நம்மள நாம நம்பணும். நியாயமும் நம்பிக்கையும் இருக்கிறவங்க பக்கம்தான் அந்த ஆண்டவன் கூட துணை நிப்பான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கல்யாண கனவோட ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காளே வானதி, அந்த கனவெல்லாம் கனவா முடிஞ்சுதான் அவ திரும்பி வரப்போறா. ஆர்த்தி, இன்னைக்கு பூசாரி கிட்ட அர்ச்சனைக்காக உன் பேரையும் மாப்பிள்ள பேரையும் சேர்த்து சொன்னல, இதே மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த ஊர் அறிய இவர்தான் என் மாப்பிள்ள, இவதான் என் பொண்ணுன்னு நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போது பாரு. அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் பொறுமையா நம்ம ஏத்து பார்த்தி. இந்த பொறுமைக்கான வேலை ரொம்ப பெருசு, வீண் போகாது. அது கண்டிப்பா நம்மள வந்து சேரும். சரி வா, வீட்டுல உங்க அப்பா காத்துட்டு இருப்பாரு. உன் கல்யாண வைபோகத்துக்கு கிளம்பலாமா? கிளம்பலாமா? வா. எனக்கும் ஸ்வேதாவுக்குமே ஆரம்பத்துல இருந்து விருப்பம் இல்லதான். நீங்க பாத்திருக்க பொண்ணு எங்களுக்கு பிடிக்கலன்னு நாங்களே அம்மா கிட்ட போய் பேசணுமே. ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. வானதி அம்மா கேட்டதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கோயில்ல எல்லா பரிகாரத்தையும் செய்யணும்னு என்ன கட்டாயம் இருந்துச்சுன்னு சொல்லு. நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து அவங்க இதெல்லாம் செஞ்சதும், அவங்க உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்தினதுன்னு தெரிஞ்சதும் அம்மாவோட செலக்ஷன் சரிதானோன்னு தோணுது. நீ நடந்த விஷயத்த மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுற ஜீவா. ஆனா நான் யோசிக்கிறது இனி நடக்க போறத பத்தி, என்னோட ஃபியூச்சரை பத்தி. நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா
என் லைஃப் எப்படி இருக்கும்னு என்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஜீவா. அதுக்காக நான் வானதியை குறை சொல்ல வரல. அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. எல்லார் மனசையும் எப்படி புரிஞ்சு நடந்துக்கணுங்கிற பக்குவம் தெரிஞ்சவ. ஆனா இப்ப பிரச்சனையே அவ எனக்கு பொருத்தமே இல்லாம இருக்கிறதான ஜீவா. இல்ல அவளுக்கு நான் பொருத்தம் இல்லாதவனா இருக்கேன், அப்படியே வச்சுக்கலாம். அம்மா சொன்னதுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்து இவ்வளவு பரிகாரத்தையும் பண்ணத, தண்ணியில மூழ்கினப்ப என்னை காப்பாத்தினத, இதுக்கெல்லாம் வானதிக்கு நான் ஒரு தேங்க்ஸ் வேணா சொல்லாமே தவிர இதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது முட்டாள்தனம். அதான் வானதி நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு போக தெரிஞ்சவன்னு நீயே சொல்றியே. நடந்ததை வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸிடா. என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் அதுக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். அதுக்காக நீ பதில் சொல்லாம இருக்க முடியாதுன்னு. இப்ப வரைக்குமே இந்த கல்யாண விஷயத்துல நீ ஒரு 50-50 மனநிலையோட தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சீக்கிரமே நீ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துதான் ஆகணும். அது உன் விருப்பத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல அம்மா விருப்பத்துக்காக வானதியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி. என்ன கேட்டா வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும், உன் லைஃபும் நல்லா இருக்கும்ண்ணே. பார்த்துக்கோ. ராஜி, இந்தாம்மா, நீயே பார்த்து செலக்ட் பண்ணு. மேடம், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் சம்பந்தமாக எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரௌச்சரில் இருக்கு. இந்தியாக்குள்ளனா இந்த ப்ரௌச்சரில் இருக்கு. சாரும் மேடமும் ட்ரிப் எத்தனை நாள் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து அகாமடேஷன் வரைக்கும் எல்லாமே அந்த ட்ராவல் ஏஜென்சியே அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லிட்டாங்க. கார்த்திக்கும் வானத்திக்கும் ஃப்ளைட்டை பிசினஸ் கிளாஸ்ல தான் புக் பண்ணணும். அது எப்போ என்னங்கிறதெல்லாம் நான் கார்த்திகிட்ட பேசிட்டு சொல்றேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், வரேன் சார். ஓகே. ஒரு நிமிஷம் பாண்டியா. சொல்லுங்க மேடம். இந்த இன்விடேஷன் எல்லாம் நேம் எழுதிட்டேன். நீங்க கொடுத்துருங்க, நான் உங்ககிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. வரேன் சார். ராஜி, இது வெக்கேஷன் டைம்ன்றனால ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் சீக்கிரம் புக் பண்ணி ஆகணும். அதனால டிலே பண்ணாம இதை பத்தி உடனே பேசிடணும். என்னப்பா, என்ன பேசணும்? வாப்பா, கரெக்டான டைம் தான் வந்திருக்க, வந்து உட்காருவா. அது ஒண்ணு இல்ல கார்த்திக், கல்யாணம் முடிஞ்சதும் நீயும் வானத்தையும் ஹனிமூன் போறதுக்கு சில பேக்கேஜஸ் எல்லாம் விசாரிச்சு வச்சிருக்கோம். இந்தியாக்குள்ளனா டார்ஜிலிங், சிம்லா, காஷ்மீர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போலாம். அதுவே அப்ராட்னா மால்தீவ்ஸ், சுவிட்சர்லாந்து, பாரிஸ்னு இப்படி சில கண்ட்ரீஸ்க்கு போறதுக்கும் ப்ரௌச்சர் வாங்கி வச்சிருக்கோம். நீ எங்க உன் ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் பண்ண போறேன்னு இத ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லு. எதுக்குமா இப்ப இதெல்லாம்? என்னப்பா நீ எதுக்குன்னு கேக்குற? கல்யாணம் ஆன புது ஜோடிங்க ஹனிமூன் போயிட்டு தங்கிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு முறை இல்லையா? எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போதான் இது மாதிரிலாம் போக வசதி இல்ல இல்ல ராஜு. இப்போ எங்க பிள்ளையாவது சந்தோஷமா போயிட்டு வரட்டுமேனு எல்லா ஏற்பாடும் செஞ்சா அதுக்கு போய் இவ்வளவு தயங்குற நீ? அது இல்லப்பா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனதுல இருந்து ஆபீஸ் வேலையை நான் எதையுமே சரியா கவனிக்கல. கல்யாணம் வரைக்குமே என்னை பெருசா பிசினஸ்ல இன்வால்வ் ஆக வேண்டான்னு அம்மா வேற சொல்லியிருக்காங்க. இதுல கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் அது இதுன்னு சுத்திட்டு இருந்தா அப்புறம் பிசினஸை யார் தான் கவனிக்கிறது? அதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஆபீஸ் வேலைய காரணம் காட்டி உன்னோட பர்சனல் விஷயத்த தள்ளி போட்டுக்காத. ஆனா இனி அப்படி இருக்க முடியாது கார்த்திக். உன்னை நம்பி இப்ப ஒரு பொண்ணு வரா. உனக்காக அவ சந்தோஷத்தை அவ தியாகம் பண்ணிக்க முடியாது இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போற வானதிக்கே எவ்வளவு கனவு இருக்கும். அந்த கனவு எதுவும் பொய்யாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பாவம் பாவானதே, அவளுக்குன்னு மனசுல எதுவும் விருப்பம் இருந்தா கூட அத வெளியில சொல்றதுக்கு அவ்வளவு யோசிப்பா. ஆனா நீதான் அவளோட தேவை என்ன, அவளுக்கு இருக்கிற ஆசை என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அவளை பொண்ணு பார்த்துட்டு வந்த புதுசுல ஒரு தடவை கண்டிப்பா அவளை ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அவளுக்கும் அது ஞாபகம் இருக்கும். அவகிட்ட நான் சொன்ன அந்த விஷயம்
இப்போ ஓ மூலமா நிறைவேறட்டுமே. என்னப்பா யோசிக்கிற? கல்யாணம் முடிஞ்ச கையோட உன் கூட தனியா சில நாள் இருந்து உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன்னு வானதிக்கும் ஆசை இருக்குல்லடா. இனி உன் லைஃப்ல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவளையும் மனசுல வச்சுதான் நீ முடிவு எடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த பொண்ணுக்கு இனி நாம தாண்டா எல்லாமே. என்ன ராஜி? கண்டிப்பாங்க கார்த்திக். வானதி இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கணும். அவளா சொல்லலனாலும் அவ விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். உன்னை நம்பி வரப்போற அந்த பொண்ணுக்காகவாச்சும் இந்த ஹனிமூன் ட்ரிப்பை நீ பிளான் பண்ணி தான் ஆகணும். இந்தா, நீ எங்க எத்தனை நாள் இருக்க போறேங்கிறத இத பார்த்து முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு. கார்த்தி, இந்தியாவா இந்தோனேஷியாவா நீயே டிசைட் பண்ணு. ஓகே? எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை நான் எப்படிமா புரிஞ்சு நடந்துக்கிறது? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லாம இருக்கிறதுனால இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் நான் சந்திக்க போறேன்னு தெரியல. வாங்க. சம்பந்தி வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் மாப்ள. வானதி, ஏன் தனியா நிக்கிற? இங்க வா. புதிய இடமா இருக்குல்ல, அதுதான் தயங்குறா. என்ன சம்பந்தி, ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாம் இவளால தான். ஊருக்கு கிளம்புற சமயத்துல கோயிலுக்கு போறேன் அது இதுன்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டான். அதான் வீட்டுல இருந்து புறப்படுறதுக்கே நேரமாயி போச்சு. என்னங்க நீங்க நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. இவ்ளோ பெரிய நல்ல காரியத்துக்காக வரோம். இது எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட போய் முறைப்படி வேண்டிட்டு வந்த. அத போய் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆமாமா, கல்யாண விஷயத்துல சம்பந்தி அம்மாவுக்கு தெரியாத முறையா? அவங்க எப்பவுமே இப்படிதான். எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாவே தான் செய்வாங்க. எப்படியும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க சம்மதி. வா. வாங்க. அம்மா நில்லுமா. ஏமா, அவங்க உன்னை குத்தலா பேசிட்டு போற மாதிரி தெரியல. பேசிட்டு ஆர்த்தி, எவ்வளவு வேணா பேசிட்டு. இது எல்லாத்தையும் நான் உனக்காக தானே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நடந்து இந்த ராஜராஜேஸ்வரி கோட்டைக்கு நீ ராணியாவா? நீ வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பேச்சு பேசுற அந்த ராஜராஜேஸ்வரிய நான் என்ன ஆட்டு ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா. உட்காரு. நீ பரவாயில்ல, உட்காருமா. உட்காரு. சரியா உட்காரு. எப்படி உங்க முன்னாடி உங்க மனைவி உட்கார மாட்டாங்களோ அது மாதிரி என் மருமகளும் சொல்றான். இதுக்கு முன்னாடி நாங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ளை ஏதாவது ஒரு வேலையா பிஸியா ரூமுக்குள்ளே இருப்பாரு. இப்பதான் முதல் முறையா வாசல்ல வந்து இறங்கும் போதே மாப்பிள்ளைய பார்க்க முடிஞ்சுச்சு. சம்பந்தி, இன்னும் கொஞ்ச நாள் அவன் ஆபீஸ் வேலை பார்க்க கூடாதுன்னு அவன் கையை கட்டி போட்டு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்காங்க. இங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ரெடி பண்ணிட்டேன். என்னப்பா இது, 4 பேருக்காக இவ்ளோ பெரிய வீடு ஏற்பாடு பண்ணணுமா என்ன? ஏதாச்சும் சின்ன இடமா பாத்திருந்தாலே போதுமே. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி வானதி? நாங்க முதல்ல நீங்க தங்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல ஷூட் ரூம் புக் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஸ்டார் ஹோட்டலா? ஆனா அங்க இருந்து மண்டபத்துக்கோ இல்ல நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கோ சிரமமா இருக்குமேனு தான் உங்களுக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸே ரெடி பண்ணோம். எதுக்குமா இதெல்லாம்? அவங்க விருப்பத்துக்கு ஏதோ செய்யறாங்க, நீ ஏமா அதை வேணான்னு சொல்ற?
என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? உள்ள போய் சுத்தி பாருங்க போங்க. வானதி நீயும் போயிட்டு வாமா. இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும். அவ இப்படிதான் சம்பந்தி எல்லாத்தையும் வேணான்னு சொல்வா. நாங்க போய் பாத்துட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. இத வச்சுக்கோங்க. வா வா போலாம். ஆர்த்தி இன்னொரு மாடி. ஆமாமா வா போய் பார்க்கலாம். வா. ஆர்த்தி எவ்வளவு பெரிய ரூம்டி. நம்ம வீட்டை விட பெருசா இருக்கு. மா மா இங்க வாயேன். என்ன என்னோட புடவைமா? இவ்வளவு புடவை இருக்கு. அதுவும் பட்டு புடவையா இருக்கு. எல்லாம் எனக்கு தான். எல்லாம் உனக்கு தான். இங்க பாரு. நல்லா இருக்குமா? ஏசி பாத்தியா? அது எப்படி அவ்வளவு பெரிய ஜன்னலா இருக்கு? சூப்பர் வா பார்க்கலாம். ஆர்த்தி ரூமுக்குள்ள படிக்கட்டு. ஆமாமா. ஐயோ ஹை அம்மா ஆர்த்தி மா அங்க பாரு. சிட்டியே தெரியுதுமா. ஆமாடி இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்த்தி. மா பேசாம நம்ம 2 பேருமே இந்த ரூம்லயே தங்கிக்கலாமா? அதுக்கு என்ன தங்கிட்டா போச்சு. அம்மா யார் நீ? இங்க வேலை பாக்குறம்மா. நீங்க வர்றதுனால ராஜேஸ்வரி அம்மா எல்லாருமே தயார்படுத்த சொன்னாங்கம்மா. அதான் பெட்ஷீட் கொண்டு வந்து வச்சுட்டு போறேம்மா. ஓ வேலைக்காரியா? சரி சரி இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல கார்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் இங்க கொண்டு வந்து வை. போ போ. இந்த ரூம்லயா? ஆமா நாங்க இந்த ரூம்ல தான் தங்க போறோம். அதனாலதான் இங்க கொண்டு வந்து வைக்க சொல்றோம். கிளம்பு. ஐயோ உங்களுக்கு இந்த ரூம் இல்லம்மா. நீங்க வேற இடத்துல தங்க போறீங்க. ஏம்மா நாங்க இந்த ரூம்ல தங்க கூடாதா? இந்த ரூம் சின்னம்மாக்குன்னு தயார் பண்ணது. சின்னம்மாவா? அதான் வானதி அம்மா. இது அவங்களுக்காக கொடுத்த ரூமுங்க. இருக்கட்டும். அதுக்குன்னு இதை விட்டா இந்த வீட்ல வேற இடமா இல்ல? அவ ஏதாச்சும் ஒரு மூலை முடுக்கா பார்த்து படுத்துப்பா. நீ நான் சொல்றத மட்டும் செய். இங்க இருக்கிறதுலயே பெரிய ரூம்ங்கிறதுனாலதான் இத சின்னம்மாக்கு ஒதுக்க சொல்லிருக்காங்க. நீங்க திடீர்னு வந்து மாத்த சொன்னா எப்படிமா? ஏய் என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஒரு வேலைக்காரிக்கு இவ்ளோ திமிரா என்ன? என் பேச்ச கேட்க முடியாதா உன்னால? அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு கொடுத்த வேலைய நான் சரியா செய்யணும் இல்லையாமா? உங்களுக்கு வேணும்னா நான் வேற ரூம காட்டுறேம்மா. நீங்க அதை எடுத்துக்கோங்க. இல்லனா நீங்க வானதி அம்மா சம்மதிச்சா இங்கே தங்கிக்கோங்க. இல்லம்மா யார் பிச்சை போட்டோ நான் இங்க தங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இந்த ரூமை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். ஆர்த்தி என்னம்மா? அண்ணி அண்ணி என்ன அண்ணி ரூமையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க? ரூம் பிடிச்சிருக்குல்ல? ஏன் ஒருத்திக்கா இவ்ளோ பெரிய ரூம்னு நானே மலைச்சு போய் நிக்கிறேன். என்கிட்ட போய் பிடிச்சிருக்கான்னு கேக்குறியே ஸ்வேதா? அண்ணி கீழே வந்து பாருங்க. அம்மா உங்களுக்காக என்னென்னமோ ரெடி பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? அது சர்ப்ரைஸ். நீங்களே வந்து பாருங்க. வாங்க. ஆர்த்தி
என்னடி இது மருதாணி போடுறதுக்கு புக்கெல்லாம் வச்சிருக்காங்க? யார் இவங்க? அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ண வந்த ஆளுங்க மாதிரி தெரியுதுமா. அப்போ ஒண்ணு பண்ணு, அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கி உனக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்க. ஏன்னா மணவரையில உட்கார்ந்து தாலி கட்டிக்க போறது நீதானே, எடுத்துக்கோ. ஸ்வேதா, இதோ வந்துட்டேமா. சீக்கிரம். இப்ப பாரு. வானதி, சீக்கிரம் வாமா. இங்க பாரு, மருதாணி போடுறதுக்கெல்லாம் என்னமோ புத்தகம் வச்சிருக்காங்களா, அப்புறம் புதுவிதமா அலங்காரம் பண்ணுவாங்களா, தலை அலங்காரம் பண்ணுவாங்களா. போ, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்க. ஓடு. வா வானதி, வா உட்கார். இவதான் என் மருமக. ஹலோ. ஹலோ. ஒருத்தவங்க கிட்ட முதல் தடவையா இன்ட்ரோ ஆகும்போது ஹாய் ஹலோ சொல்லணும்னு கூட இவளுக்கு தெரியல. இவளை போய் மருமகன்னு சொல்லிக்கிறதுல என் அத்தைக்கு அப்படி என்னதான் பெருமையும். வானதி, இவங்க தான் ஒரு ரிசப்ஷன், நலங்கு, கல்யாணத்துக்குன்னு எல்லாத்துக்குமே உனக்கு மேக்கப் பண்ண போறவங்க. உனக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், என்னென்ன ஜுவல்ஸ் போடணும்னு இன்னைக்கு ஒரு மேக்கப் ட்ரையல் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஊர்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவளுக்கு எங்க மேக்கப் ட்ரையல பத்தி தெரிய போகுது. அவளுக்கு வந்த வாழ்வ பாத்தியாமா? விடுடி, எல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்ப்போம். மேக்கப்ல என்ன டோன் சரியா இருக்கும்னு முதல்ல உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு ட்ரையல் பாத்துக்கலாம். ஜீவா, இதோ வந்துட்டமா. ஸ்வேதா, இத புடி. இது பொண்ணு அழைச்சிட்டு போறப்ப வானதி கட்டிக்க போற புடவை, இது கல்யாண புடவை, அப்புறம் நலங்குக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, ஈவினிங் ரிசப்ஷனுக்குன்னு புடவைகள், ஜுவல்ஸ்னு எல்லாமே இருக்கு. ஓகே மேம். அப்புறம் ஜுவல்ஸ்ல ட்ரெடிஷனலா ஆன்டிக் மாடல்ல இருந்து இப்போ உள்ள டிசைன் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஓகே. இதுல எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த நகை பொருத்தமா இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. சரிங்க மேம். இங்க பாரு. பண்ணி பாக்குறாங்க. இன்னும் கல்யாண அலங்காரத்தோட பார்த்தா ரொம்ப அம்சமா இருப்பா, இல்லையா சம்பந்தி அம்மா? ஆனா எனக்கு ஒன்னும் அவளை எடுப்பா இருக்கிற மாதிரி தெரியலையே சம்பந்தியம்மா. அப்படியா? அப்போ அந்த 15 பவுன் ஆரத்தை போட்டு பார்க்கலாம். இது ஓகேவா? 15 பவுன்ல ஆரமா? இது பாருங்க மேம். அந்த டைமண்ட் நெக்லஸ் கூட இருக்கு, அத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க மேம். சம்பந்தி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எங்க அத்தை பாட்டுக்கு வைரம் வைரம்னு ஏத்திக்கிட்டே இருக்கு பாரு. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீ கொஞ்சம் அவங்கள ஏத்தி விடாம இரு. நீ போய் மூடு. ஓகே மேம், அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் ஜீவா. ஆமா, அந்த பர்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஓகேமா. உட்காருங்க. வரட்டும். இந்த ஒண்ணுமில்லாதவளுக்கு இந்த அம்மா இப்படி நகையா அள்ளி குவிக்குதே. அம்மா இந்தாங்கம்மா. இந்தாங்க உங்களோட அட்வான்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். அப்போ நாங்க கிளம்புறோம். இருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். ஸ்வேதா, குமுதா கிட்ட சொல்லி எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. அம்மா, குமுதாக்கா மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. கிச்சன்ல வேலை செய்ய வேற யாருமே இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம், நாங்க கிளம்புறோம். அம்மா இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இரு, நீ காஃபி போட போறியா? நீ இங்க என்ன வேலை செய்யறதா இருந்தாலும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒரே ஒரு காஃபி தானே, அது ஆர்த்தியே போட்டு வந்து கொடுப்பா. ஆர்த்தியா? நானா? ஆமா, ஏன் முடியாதா?
முடியாதுன்னு சொல்லத்த. அப்புறம் என்ன, சீக்கிரம் போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. சமந்தியம்மா, உங்களுக்கு காஃபி தானே வேணும்? நான் நல்ல டிகிரி காஃபியா போட்டு எடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். அதான் அவ போடுறேன்னு சொல்றாள்ல சம்பந்தி, அவ இஷ்டப்படி அவளை வேலை செய்ய விடுங்க. அதுக்கு இல்ல சம்பந்தியம்மா, அவ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல சம்பந்தி. எல்லாத்தையும் ஆர்த்தியே பாத்துக்குவா. நீ போமா. நீங்க உட்காரு. சரிங்க. ஓகே. என் பொண்ணு அடுப்படி பக்கமே போனது இல்லையே. பாலை ஊத்தி சர்க்கரையை போட்டு காப்பி தூளை போட்டு கொண்டு வந்துருவோம். அது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குல்ல? கடவுளே, காஃபி போடுறேங்கிற பேர்ல இவ என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே. என்னது பொசுக்குன்னு நம்ம கிச்சனுக்கு அனுப்பிட்டாங்க. காஃபி போடுறதுல இவ்ளோ பெரிய வேலை. ஒத்தால என்னால எப்படி அதை செய்ய முடியும்? வழக்கம் போல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வர வைக்கலான்னு பார்த்தா இப்போ இங்க அதுக்கும் வழி இல்ல. ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? பேசாம காஃபி எப்படி போடுறதுன்னு யூடியூப்ல பார்த்து போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். காஃபி போடுவது எப்படி, என்ன பண்றாங்க? ஓகே, பால் காய்ச்சறது தான் முதல் ஸ்டெப் போல. அடுத்து சேர்க்க வேண்டியது காஃபி பொடி, சக்கரை. இதெல்லாம் எங்க இருக்கு? சரி, பேசாம அத்தைட்டே கேட்டலாம். அத்தை, காஃபி பொடி சக்கரை எல்லாம் எங்கத்த இருக்கு? கிச்சன்லே தாமா இருக்கும். அது தெரியும் அத்தை, ஆனா கிச்சன்ல எங்க இருக்குன்னு தான் தெரியல. வேணும்னா நான் வந்து தேடி எடுத்து தரவா? இருக்கட்டும் அத்தை, நீங்க சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன். தேடி பாரு, கிடைக்கும். சரி. எங்க இருக்கு? இதுவா? ஐயோ, எதுன்னு தெரியலையே. கிடைச்சிருச்சு. ஐயோ, என்ன பண்றான்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியா காஃபி ரெடி. ஆர்த்தி, ஒரு காஃபி போடுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? அது ரெடியாச்சா இல்லையா? இத்தனை நாளா வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு என்ன கூப்பிட்டுட்டு இப்ப அந்த வானத்தி உனக்கு முக்கியமானதும் மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டல. ஆர்த்தி, உன்னதான் கேக்குறேன், காஃபி ரெடியா இல்லையா? ரெடி ஸ்வேதா. அங்க அம்மா உன் காஃபிக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் கொண்டு போய் குடுப்போ. ஹே இரு, எனக்கான காஃபி நானே எடுத்துக்கிறேன். என்னாச்சு? என்னாச்சுன்னு? ரொம்ப சுடுதா என்ன? சூடுதான், அதான் வாயில வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்ப மத்தபடி எல்லாம் ஓகே தானே? அது ஆர்த்தி, சரி இரு. ஹலோ ஹலோ ஹலோ, போட்டுட்டமா? நீயே போட்டியாச்சல்ல? என்ன நம்ம முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டா? இவ்ளோ கேவலமான காஃபி அம்மா குடிச்சு பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. அத்தை, இந்தாங்க. வந்தவங்களுக்கு குடுமா? சரிங்க அத்தை, இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். வானதிக்கு அவளுக்கும் சேர்த்துதான் அத்தை கொண்டு வந்தேன். அப்ப கொடு, வாங்கிக்கோ. இந்தாங்க அத்தை, குடி. அடிப்பாவி, என்னடி காஃபி இது? என்னாலேயே குடிக்க முடியலையே ஆண்டவா.
இவங்க எல்லாம் எப்படி குடிக்கிறாங்க? என்ன இந்த அம்மா இப்படி ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கு? ஒருவேளை இவங்களுக்கு மட்டும் வேற காஃபி போட்டு கொடுத்துட்டாலோ? நமக்கு மட்டும் வேற காஃபியா? என்ன இது, எல்லாரும் சகிச்சுக்கிட்டு அந்த காஃபியை குடிக்கிறப்போ அம்மா மட்டும் ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா காஃபி அப்படியே வச்சுட்ட? இல்ல மேடம், போதும், நாங்க கிளம்புறோம். மத்த டீடைல்ஸ்லாம் நான் போன்ல கலெக்ட் பண்ணிக்கிறேன். போயிட்டு வரோம் மேடம். வர்றவங்களுக்குலாம் இப்படி ஒரு காஃபி போட்டு கொடுத்தா எவனோ வீட்டு பக்கமே வரமாட்டான். அத்தை, காஃபி நல்லா இருக்கா? அவங்க சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. நீ கொடுத்த காஃபி ரொம்பவே நல்லா இருக்கு ஆர்த்தி. பெரிய மனசுதான். உன் கையால இப்படி ஒரு காஃபியை குடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமான காஃபியா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. வானதி, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்களும் கிளம்புறோம். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாம எல்லாரும் அங்க சந்திக்கலாம். சரிங்க சம்பந்தி. வரேன். வானதி, இந்த ஜுவல்ஸ் புடவை எல்லாமே லாக்கர்ல வச்சிருமா? சரிங்கம்மா. நாங்க கிளம்புறோம். வரேன் சம்பந்தி. வா ஜீவா. ஆமா, வா.